வணக்கம். நாம் இன்று ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றான ராஜஸ்தானில் அமைந்துள்ள சித்தோர்கார் கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இக்கோட்டையானது சிசோடிய ராஜபுத்திரர்களின் தலைநகரமாக இருந்தது. 7ஆம் நூற்றாண்டில் மௌரிய வம்சத்தை சேர்ந்த சித்ரங்கத மோரி என்ற ராஜபுத்திர மன்னரால் கட்டப்பட்டது. 728 மேவார் அரசர்கள் இதனை கைப்பற்றி தங்களுடைய தலைநகரமாக்கி கொண்டனர். 180 மீட்டர் உயரத்தில் 280 ஹெக்டேர் பரப்பளவில் இக்கோட்டை அமைந்துள்ளது. இக்கோட்டையின் அடியில் பெரோச் நதி பாய்கிறது. கோட்டையை எதிரிகள் கைப்பற்றும் நிலை உண்டாகும் பொழுது ராஜபுத்திர பெண்கள் தங்கள் மானத்தை காத்துக்கொள்ள ஜவஹர் அதாவது கூட்டு தீக்குளிப்பு செய்தும் ஆண்கள் சகா அதாவது இறுதி வரை போரிட்டு வீரமரணம் அடைவர். அவ்வாறு எதிரிகளிடமிருந்து கோட்டையை பாதுகாக்கும் போரில் 1303 ராணி பத்மினியும் 1507 ராணி கர்ணாவதியும் உயிர் துறந்து உள்ளனர். சித்தூர் கோட்டையை கிபி 1303 அலாவுதீன் கில்ஜி மேவார் மன்னர் ராணா ரத்தன் சிங்கையும் கிபி 1535 குஜராத் சுல்தான் பகதூர் ஷா விக்ரமசித் சிங்கையும் 1567 அக்பர் மகாராணா 2ஆம் உதய் சிங்கையும் வென்று கோட்டையை கைப்பற்றி உள்ளனர். பின்னர் 8ஆம் நூற்றாண்டில் பப்பாராவல் இக்கோட்டையை கைப்பற்றினார். 2013 இக்கோட்டை உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. இன்றளவும் இக்கோட்டை பண்டைய ராஜபுத்திரர்களின் போர் மரபு மற்றும் தியாகத்தின் சின்னமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.